நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகரத்தில் இன்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையினால் முழங்கால் அளவு வெள்ளத்தில் திருநெல்வேலி மாநகரத்தின் சாலைகள் இருக்கின்றன என்றே குறிப்பிட வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மாலை முதல் பலத்த மழை கொட்டி தீர்த்ததால் மாநகர பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நிகிதா, திருநெல்வேலி மாநகர பகுதிகளான ஜங்ஷன், டவுன், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை மற்றும் கேடிசி நகர், தியாகராஜ நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த மழை இன்று மாலை 6:15 முதல் வெளுத்து வாங்கியது. அடைமழை காரணமாக மாநகரம் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்த கனமழையினால் அலுவலகம் முடிந்து வீடு திரும்புவோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். முக்கிய சாலைகளில் நீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை கடக்க முடியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் திணறினர் என்றே மீண்டும் குறிப்பிடுகிறோம். நகரின் முக்கிய பகுதிகளில் நீர் தேங்குவது வாடிக்கையாகி வருவதால் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்றுவதற்கும் எதிர்காலத்தில் நீர் தேங்காமல் இருக்கவும் நிரந்தர நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்தது. முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி டவுனின் முக்கிய தெருவான வஉசி தெருவில் இந்த 1 மணி நேர மழையால் மழை நீர் தாமிரபரணி ஆற்றின் வெள்ள நீர் போல பொங்கி பாய்ந்தது. இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள், சாலையில் நடந்து செல்வோர் என அனைத்து தரப்பினரும் எங்கு மேடு இருக்கிறது, எங்கு பள்ளம் இருக்கிறது என தெரியாமல் மிகுந்த சிரமத்திற்கிடையே நடந்து சென்றனர். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தெந்த தெருக்களில் தண்ணீர் தேங்கும் என்பதை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கையை திருநெல்வேலி மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் சார்பில் சத்தியம் தொலைக்காட்சியிடம் நேரடியாக வைக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகரத்தில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள மழை நீர் வடிகால்கள் முறையான செயல்பாட்டில் இல்லை என்பதை இந்த தெருவில் தேங்கியுள்ள தண்ணீரில் இருந்து இந்த விஷுவல்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்வேறு இடங்களில் இந்த மழை நீர் வடிகால்கள் முறையாக இணைக்கப்படாததால் அதன் வழியாக மழை நீர், வெள்ள நீர் வெளியேற முடியாமல் தெரு முழுவதும் தேங்கி கிடப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சென்னையை போல திருநெல்வேலி மாநகரத்திலும் இருக்கும் அத்தனை மழை நீர் வடிகால்களையும் உடனடியாக சரி செய்து ஒன்றோடு ஒன்றை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது பலமாக எழுந்துள்ளது. பின்னர் 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது மழை அளவு சிறிது குறைந்திருக்கிறது. நிகிதா, தொடர்ந்து தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.